Dear 10th standard students, third chapter algebra, example sum 3.24. சம்மும் ப்ராடக்ட்டும் கொடுத்துட்டு அதுல இருந்து நம்மள குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சொல்யூஷன்ல given எடுத்து எழுதிக்கோங்க. sum of the roots. sum of the rootsங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் நம்பர். சரியா? ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்கிறது. -7/2. Product of the root என்னது? நெக்ஸ்ட் உள்ள நம்பர் 5/2. sum of the rootsம் product of the rootsம் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா போடுவோம்? x² minus sum of the roots பிராக்கெட்ல போட்டுக்கோங்க into x plus product of the root equal to 0. இப்போ இந்த ஃபார்முலால உள்ள x² போட்டுக்கோங்க. ஃபார்முலால மைனஸ் இருக்கு, மைனஸ் போட்டுக்கோங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது? -7/2 பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. -7/2 into x plus product of the roots என்னது? 5/2 equal to 0. இப்போ x² minus into minus plus 7/2 into x plus 5/2 equal to 0. இப்போ பாருங்க, divided by என்ன இருக்கு? 7/2 இருக்கு, 5/2 இருக்கு. இப்போ என்ன செய்யணும்னா இந்த 2வை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த டேர்மை ஃபுல்லா, அதாவது இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லா எதால மல்டிப்ளை பண்ணணும்னா 2வால என்ன செய்ய போறோம்? மல்டிப்ளை பண்ண போறோம். 2வால மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த x²க்கு முன்னால 2 போட்டுக்கோங்க. 2x² பிளஸ் இந்த 7/2க்கு முன்னால 2 போட்டுக்கோங்க. 2 into 7/2 x போட்டுக்கோங்க பிளஸ் 2 into 5/2 equal to 0 into 2. இப்போ பாருங்க, இந்த 2 கேன்சல் பண்ணிருங்க. அடுத்து இந்த 2 கேன்சல் பண்ணிருங்க. 2x² பிளஸ் 7 into x என்னது? 7x பிளஸ் 5. 0 into 2 0. இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா? இதுதான் ஆன்சர். Thanks for watching, students.